வெல்கம் டு எம்டிஜி ஸ்டோரிஸ். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, நம்ம பிரபாசன் நடிச்ச ராஜா சாப் ரோஸ் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சரி, சும்மா என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஜியோ ஹாட்ஸ்டார்ல வந்திருக்கேன்னு சொல்லிட்டு எடுத்தேன். நெறைய ஃபன்னான எலிமெண்ட்ஸ் இருக்கு. நெறைய கேம்லேருந்து இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க. ஹாரர் மூவிஸு எல்லாத்துலேருந்து களவாண்டி ஒரு உப்புமாவ கிண்டியிருக்காங்க. அதான் அடிக்க போறோம் வாங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா, இந்த மாரி ஒரு ஹாரர் வீட்ட காட்டுறாய்ங்க. அங்க பார்த்தீங்கன்னா, ஒரு அ பொணம் எரிப்பாருங்க பார்த்தீங்கன்னா, மார்ச்சுரி வார்டன் வந்து. அவர் பார்த்தீங்கன்னா, ஒரு செத்த பொணத்துலேருந்து காசு எடுக்குறாரு. அது பார்த்தீங்கன்னா, இந்த வீட்ல பங்களால கொண்டு வந்து விட்டுருது. விட்டு வந்து அங்க வந்து அவன மாட்ட விட்டுருது. அங்க தான் படம் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் பிரபாஸ் அண்ணன் என்ட்ரி வராரு. பிரபாஸ் அண்ணன் என்ட்ரி எப்படி இருக்குன்னா, ஒருத்தன் வந்து ஒரு பொண்ண டச் பண்ண போறான். "ஏய்! என்ன மீறி பொண்ண யாரும் டச் பண்ணக்கூடாது. அ பொண்ணையும் சரி, பூவையும் சரி, என்ன மீறி டச் பண்ணீங்கன்னா நான் சும்மா விட மாட்டேன்னு" சொல்லிட்டு அடிக்கிறாரு. அடிச்சதுக்கப்புறம் இன்ட்ரோ பாட்டு போட்டு ஆடுறாரு. அதில வந்து பேன் இண்டியன் நம்பர் 1 ஹீரோ நான் தான்டான்ற மாரிலாம் லிரிக்ஸ் வருது. அவர சொல்லிக்கிறாரு. ஒண்ணும் எனக்கு சிரிப்பா தான் இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது. அவரே சொல்றாரா? வெரி குட், வெரி குட், பிரில்லியன்ட். அதுக்கப்புறம் அவங்க பாட்டி பார்த்தீங்கன்னா, அல்சைமர் பேஷண்ட்டா இருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்னன்னா, அவங்க புருஷன பார்த்தா போறோம். அவங்க புருஷன் வந்து இந்த மாரி புதையல தேடி போறேன்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. வந்திருக்க மாட்டாரு. அவங்க புருஷன் வரணும்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அத தேடி கண்டுபிடிக்கும்போது, ஒரு பாய் வீட்டு கல்யாணத்தில பார்த்தீங்கன்னா, பின்னாடி அவங்க தாத்தா நிக்கிற மாரி ஒரு ஃபோட்டோ கெடைச்சிருக்கும். சரி, இந்த இடத்துல தான் இருக்காரான்னு சொல்லிட்டு, அ ஒரு கேஸ் வந்து விடி விக்னேஷ் கிட்ட வந்து இது பண்ணியிருப்பாரு. அவங்க தாத்தா எங்க இருக்காருன்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ வச்சு சர்ச் பண்றதுக்கு. அதுக்கு வந்து ஒரு ரூ. 5,00,000 செலவாயிருக்கும். அது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு ஹீரோயின் இருப்பாங்க. அவங்ககிட்ட காசு குடுத்து, "நான் உனக்கு காசு தரேன். எங்க தாத்தாவ வந்து கண்டுபிடிச்சா போதுன்ற" மாரி ஒரு ரூ. 5,00,000 பணம் வாங்கிட்டு போவாரு. அங்க பிரபாஸோட எக்ஸ்பிரஷன்லாம் பார்க்கணுமே, இரிட்டேட்டிங்கா இருக்குங்க. பணம் வாங்கிட்டு போயிட்டு, சரி தாத்தாவ தேடுவான்னு சொல்லிட்டு பார்த்தா, சர்ச்சுக்கு போவான். சர்ச்சில பார்த்தீங்கன்னா, ஒரு ஹீரோயின் இருப்பாங்க. நிதி அகர்வால் இருப்பாங்கல்ல. அந்த ஹீரோயின பார்த்துட்டு இவங்கள எப்படி கரெக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான். அங்க வந்து ஒரு சின்ன பொண்ணு பார்த்தீங்கன்னா, கேன்சரால அஃபெக்ட் ஆயிருக்கும். அந்த பொண்ணுக்கு ரூ. 3,00,000 குடுத்துட்டு வந்துருவான். "டேய்! உன் தாத்தாவ கண்டுபிடிக்க வந்தடா நீயி. எதுக்குடா அந்த 3,00,000 தூக்கி வந்து இங்க குடுக்குற? அந்த பணத்த தூக்கி ஏன்டா இங்க குடுக்குற?" சம்மந்தமே இல்லாம குடுத்துருவான். அந்த பணத்த வந்து நிதி அகர்வால் வந்து ஹாஸ்பிட்டல்ல காட்டும்போது சஞ்சய் தத் வந்து தூக்கிட்டு போயிருவாரு. இத வந்து என் பேரன் தான், நான் பணத்த சேர்த்து கட்டுறேன்னு சொல்லிட்டு இவர் வாங்கிட்டு எஸ்கேப் ஆயிருவாரு நம்ம சஞ்சய் தத் வந்து. அதனால இவங்க வந்து ஃபோன் பண்ணி இது பண்ணுவாங்க. இந்த மாரி காசு வந்து உங்க தாத்தா வாங்கிட்டு போனாரு. எனக்கு திரும்பி தரல. மரியாதையா அந்த பணத்த வாங்கி குடுன்னு சொல்லிட்டு, இவங்க ஒரு பக்கம் பெரட்ட ஆரம்பிச்சுருவாய்ங்க. இப்ப வந்து இங்க போலீஸ்காரனுக்கு வந்து ரூ. 5,00,000 பணம் தரல. ரூ. 2,00,000 மட்டும் குடுத்துட்டு, மீதி ரூ. 3,00,000க்கு என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. விடிவியும், பிரபாஸும். அப்ப பார்த்தீங்கன்னா, மாளவிகா மோகனன் வந்து வருவாங்க. சமுத்திரக்கனி வந்து அனுப்பிச்சு வச்சிருப்பாரு. அவங்க தாத்தாவ பத்தி சொல்றதுக்காக. அ பணம் தரணும்னா, இந்த மாரி உங்க தாத்தாவ கண்டுபிடிச்சு குடு. அப்பதான் உனக்கு நான் பணத்த குடுப்பேன்ற மாரி சொல்லுவாங்களா. அப்போ வந்து அந்த பணத்த திருடிட்டு, ரவுடி, கேங்ஸ்டர் இங்க வந்து ஒரு ஃபைட் வைக்கணும்ல. பணத்த திருடிட்டு வந்து ஒரு கேங் ஓடிருவாய்ங்க. பிரபாஸ் வந்து மரியாதையா பணத்த குடுத்துருன்னு சொல்லிட்டு, அந்த பணத்த வச்சு விளையாடுவாய்ங்க. பிரபாஸ் என்ன பண்ணுவாருன்னா, கையிலேயே பைக்க தூக்குவாரு. தூக்கி எல்லாத்தையும் அடிச்சு போடுவாரு. 2 கையில 2 பைக்க தூக்கி அடிப்பாரு. அப்புறம் ஒரு பெரிய செயின் எடுத்து 4, 5 பைக்க அப்படியே சுத்தி தூக்கி அடிப்பாரு. அதெல்லாம் பார்க்கும்போது செம்ம சிரிப்பா இருந்துச்சு. அப்புறம் எல்லாத்தையும் ஏர்ல பறக்க விடுவாரு. இவர் ஜம்ப் பண்ணி ஓடுவாரு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு குபீர் காமெடி பார்க்கணும்னா தாராளமா பார்த்து சிரிக்கலாம். படத்துல எங்கடா ஜோக் இல்லையேன்னு சொல்லிட்டு நினைக்கும்போது, உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் பார்த்தா சிரிப்பா இருக்கும். மாளவிகாவ வந்து நம்ம பிரபாஸ் வந்து கட்டிப்பிடிப்பாங்க. அப்போ வந்து கரெக்ட்டா இவங்க வந்துருவாங்க. நிதி அகர்வால் வந்து. நிதி அகர்வால் வந்து நினச்சுக்கிட்டு இருப்பாய்ங்க. பிரபாஸ் வந்து நமக்கான ஆள் தான். நம்ம வந்து கன்னிகாஸ்திரியா போகக்கூடாது. பிரபாஸ் தான் இது பண்ணணும். ஏன்னா, அவன் வந்து ஃபர்ஸ்ட்டு தேடி வந்திருப்பான். அப்புறம் சர்ச்சில வந்து இது மாரி பாவ மன்னிப்பு கேட்கிற இடத்துல வந்து நான் உங்கள லவ் பண்றேன்ற மாரி சொல்லிட்டு போயிருவாரு. அதே நினச்சுக்கிட்டு இந்த அம்மா போயிட்டுருக்கும். இங்க இந்த அம்மாவ ஹக் பண்ண உடனே இவங்களுக்கு பொசசிவ் ஆயிரும். இது மாரி நம்மளுக்கு ஒண்ணு சொல்லிட்டு வந்து இங்க இது பண்ணிட்டு இருக்கானேன்ற மாரி ஆயிட்டுருக்கும். நிதி அகர்வால் வந்தது பார்த்தீங்கன்னா, பிரபாஸ் பார்த்துருவாரு. அப்ப பிரபாஸ் ஓகே நம்ம ஆள் போயிட்டான். இந்த மாரி அவ கன்னிகாஸ்திரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரபாஸ் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. அங்க விட்டுட்டு போனோனே, ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிருவாங்க. அவ கன்னிகாஸ்திரி உன்ன லவ் பண்ண மாட்டான்ற. அதனால இவர் தண்ணி அடிச்சுட்டு ஒரு மாரி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த சமயத்தில பார்த்தீங்கன்னா, மாளவிகா மோகன் பார்த்தீங்கன்னா, வெள்ள சாலியா கட்ட வரும்போது, ஓகே இவங்க தான் என் ஏஞ்சல்ன்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சுட்டு எல்லா மேட்டரையும் பண்ணிருவாரு. பண்ணிட்டு கரெக்ட்டா அந்த மேல இருக்கும் பார்த்தீங்களா, பூப்ஸ்க்கு மேல அங்க கடிச்சு வச்சுருவாருங்கய்யா. கடிச்சு வச்சுட்டு லவ் பைட் அப்படின்ற மாரி இந்த ஆள் இது பண்ணிட்டு இருப்பான். உக்காளி இதுக்கெல்லாம் வந்து யுஏ சர்டிஃபிகேட் குடுத்து வச்சிருக்கான் நம்ம சென்சாரு. ஏன்டா ஜனநாயகம் படத்துக்கு அவ்வளோ கட்டு வெட்டுற? இதெல்லாம் எப்புட்றா அப்படியே அலோவ் பண்ற? ஒரு ஏ குடுக்கணும் இங்க. அதெல்லாம் வந்து அப்படியே ஓப்பனா விட்டு வச்சிருக்கான் படத்துல. இதுக்கு நடுவுல அவங்க பாட்டி ஹைதராபாத்துக்கு வருவாங்க. இந்த மாரி உன்ன பார்க்கணும்னு வரேன். இந்த மாரி உங்க தாத்தா இங்க தான் இருக்காருன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துருவாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ரவுடி குரூப் செயினா இருக்கணும்னு சொல்லிட்டு வரும்போது, மாளவிகா மோகன் பார்த்தீங்கன்னா, ஆக்ஷன் பிளாக் வச்சு, ஃபைட் வச்சு அவங்க சண்டை போடுவாங்க. அதெல்லாம் ஒரு மாரி பார்க்கும்போது ஃபன்னா இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன, மாளவிகா மோகன வந்து இந்த கேங் பிடிக்கும்போது, பிரபாஸ் வந்து அடிச்சு காப்பாத்துவாரு. இந்த மாரி ஒரு லவ் சீன் வந்து இங்க பில்ட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஃபன்னா இருந்துச்சு. அதுக்கப்புறம் திரும்பி அந்த கதைக்குள்ள வந்தா,
இந்த மாதிரி அவங்க தாத்தா எங்கே இருந்தாரோ அந்த இடத்துக்கு போகிறாங்க. போகும்போது பார்த்தீங்கன்னா, அங்கே சமுத்திரக்கனி தான் இருக்காரு. சமுத்திரக்கனிய புடிச்சு, இது மாரி எங்க தாத்தா எங்க இருக்காரு? உனக்கு தான் தெரியும். அப்படின்னு பிரபாஸ் அடிக்கிறாரு. மாளவிகா வந்து அடிக்காத அவர் தான் என் தாத்தான்னு சொல்லிட்டு இவரு அடிக்க நிறுத்தவுடனே யாருன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த கதையெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறார் நம்ம சமுத்திரக்கனி வந்து. இந்த மாரி அந்த பணத்த திருடன்னு சொல்லிட்டு பேர் வந்தது நான் தான். இந்த மாரி உங்க பாட்டிய பத்தி தெரிஞ்சுக்க, உங்க தாத்தா பத்தி தெரிஞ்சுக்க முன்னாடி உங்க பாட்டி சாதாரண ஆள் இல்ல. அவங்க வந்து பெரிய மகாராணி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டியோட ஃபிளாஷ்பேக்க ஓப்பன் பண்றாரு நம்ம சமுத்திரக்கனி. ஓப்பன் பண்ணிட்டு, இத மாரி பிச்சை கேட்டு நம்ம சஞ்சய் தத் வந்தாரு. சரிங்களா? சஞ்சய் தத் தான் தாத்தா பண்ணியிருப்பாரு. அந்த மாரி சாப்பாடு வரும்போது, இது மாரி பிச்சைக்காரன்லாம் வந்து ராணி கைய தொடலாமான்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுருவாங்க. அதுக்காகவே இந்த ராணி அடையணும்னு சொல்லிட்டு, இது மாரி பாதாள லோகத்தில போயிட்டு தவம் பண்ணிட்டு, சூப்பர் பவர்லாம் வாங்கிட்டு கைய தானமா குடுத்து, சூப்பர் பவர் வாங்கிட்டு வந்துருவாரு. திரும்பி கை முளைச்சிரும் சஞ்சய் தத்துக்கு. வந்துட்டு ஒரு பிரசாதத்த வச்சு ஹிப்னோடைஸ் பண்ணிருவாரு. இந்த மாரி சாவர வரையும் என்னைய தான் நெனச்சிட்டு இருக்கிற மாரி ஒரு ஹிப்னோடைஸ் பண்ணிட்டு, ஒரு மாயத்தில வந்து மாட்டி விட்டுருவாரு. மாட்டி விட்டு அந்த ராணியோட சொத்து பூராவே இந்த ஆளு ஆட்டைய போட்டு போயிருவாரு. படைய தூக்கி சமுத்திரக்கனி மேல போட்டுருவாரு. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, இது மாரி அவங்க பாட்டிக்கு வந்து இது மாரி என்ன காப்பாத்து, நான் வாழ்வா சாவதுல நடுவுல மாட்டிக்கிட்டு இருக்கேன்ற மாரி சஞ்சய் தத் வந்து ஒரு மாரி ஹிப்னோடைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அதனால இவங்க பாட்டியும் வந்து அவர் எங்க தான் இருக்காருன்னு பர்றான்னு சொல்லிட்டு இவங்க இது பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் இந்த மாரி ஒரு காட்டுல இருக்கிறதா சொல்லி நம்ம சமுத்திரக்கனி சொல்லுவாரு. அந்த காட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஒரு வீடு இருக்கும். அந்த வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா, விடி விக்னேஷ், மாளவிகா மோகன்னு அவங்க ஃப்ரெண்டு எல்லாருமே அந்த வீட்டுக்குள்ள போவாய்ங்க. வீட்டுக்குள்ள போம்போது இந்த பணத்த எடுக்கலான்னு சொல்லிட்டு வரும்போது, இந்த ஃபர்ஸ்ட் ஒருத்தன் மாட்டுனான் பார்த்தீங்கன்னா, அந்த வார்டன் அந்த மார்ச்சுரி வார்டன் வந்து, "இங்க வாரேன். இத தொட்டீங்கன்னா என்ன ஏற்கனவே அடைச்சு வச்சிருந்தாய்ங்க. இத எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் என்ன ரிலீஸ் பண்ணி விட்டுருக்காங்கன்னு" சொல்லிட்டு அவன் வருவான். அதான். சரி இதுக்கப்புறம் என்னன்னா, சரி இந்த ஒரு ஹாரர் மூவி மாரி நல்லா ஜாலியா இதுவா போகும்ன்னு சொல்லிட்டு பார்த்தா, ஹாரர் வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா, நம்ம ஆள் பார்த்தீங்கன்னா, குஜால் பண்ணிக்கிட்டு இருப்பாரு பிரபாஸ் வந்து. இப்ப என்ன நடக்கும்னா, இவங்க எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு போகும்போது, அங்க ரயில் வரும். அப்புறம் கயிறுல பார்த்தீங்கன்னா, ஷாக் அடிக்கும். இந்த மாரி ஒரு சில விஷயங்கள் நடக்கும். சரி, இந்த விஷயத்த பார்த்து மாளவிகா மோகன் பயந்துருவாங்கன்னு சொல்லிட்டு, இடுப்ப தடவி ஒரு மாரி ரொமான்ஸ் பண்ணிட்டு, இது மாரி நீ பயப்படாதன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து கம்ஃபர்ட் பண்ணிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் இவங்க நிதி அகர்வால் வந்து இந்த அட்ரஸ கண்டுபிடிச்சு வந்துருவாய்ங்க. உங்க தாத்தா இங்க தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு, பணத்த வாங்கணும்னு சொல்லிட்டு வருவாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, அந்த கஜானா ரூம்ல பணத்த எடுக்கணும்னு வரும்போது, இவங்க மாட்டிப்பாங்க திரும்பி. இவங்கள வந்து காப்பாத்தணும்னா, நான் உன்ன தான் லவ் பண்றேன்னு சொல்லிட்டு, இவங்கிட்ட வழிய ஆரம்பிச்சுருவாரு வந்து பிரபாஸ் வந்து. இப்ப இவங்க 2 பேருக்கு பார்த்தீங்கன்னா, சக்காளத்தி சண்டை. மாளவிகா மோகனுக்கும், நிதி அகர்வாலுக்கும். "ஏன்டா உங்க தாத்தா வந்து சொத்த திருடிட்டு போயிட்டான். உங்க பாட்டி ஹிப்னோட்டிசம்லேருந்து வெளில கொண்டு வரணுன்றது தானடா படத்தோட கத. என்னடா இது மாரி நீ லவ் ட்ராக்லாம் பண்ணிட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கன்ற" மாரி தான் படம் ஃபீல் ஆகும். அதான். இத மாரி ஒரு ஹிப்னோட்டிஸ்ட்ட வந்து கூட்டு வருவாங்க. கூட்டு வந்துட்டு இத மாரி இந்த இடத்துலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு போகும்போது, நீங்க வந்து வேற ஒரு வேர்ல்ட இமேஜின் பண்ணிக்கணும். அப்பதான் இந்த இடத்துலேருந்து தப்பிக்க முடியுன்ற மாரி இமேஜின் பண்ண வரும்போது, இந்த ஆளுக்கு எதுவும் செட் ஆவாது. அந்த ஹிப்னோட்டிஸே பார்த்தீங்கன்னா, சஞ்சய் தத் வந்து கொன்னு போட்டுருவாரு. அதுக்கப்புறம் என்னன்னா, ஒரு கேங் வருவாய்ங்க. இந்த மாரி கொள்ளடிக்கணும். இத மாரி எங்க ஆட்கள இது பண்ணி போட்டான் உங்க தாத்தா வந்து. அதனால நான் கொல்ல போறேன்னு சொல்லிட்டு ஒரு கேங் வரும். அவங்கள பார்த்தீங்கன்னா, சஞ்சய் தத் பார்த்தீங்கன்னா, ஈஸியா கொன்னு போட்டுருவாரு. அதுக்கப்புறம் இவங்க வந்து ஹிப்னோடைஸ் பண்ணிட்டு நம்ம டைட்டானிக்க ஹிப்னோடைஸ் பண்ணலான்னு சொல்லுவோம். இன்னொரு ஹீரோயின் வந்து வந்துட்டு போவாங்க. ஸ்டார்ட்டிங்ல பார்த்தீங்கன்னா, பணம் வாங்கியிருப்பா தெரியுமா? அந்த ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்திருப்பாங்க. அந்த ரூ. 5,00,000 ஹீரோயின் வந்து இங்க வந்திருப்பாங்க. என்ன தானே லவ் பண்ணுன்னு சொல்லிட்டு, இப்ப 3 பேருக்குள்ள சகாளி சண்டை. இது மாரி மாத்தி, மாத்தி இத மாரி தான் படம் போய்க்கிட்டு இருக்கும். சரிங்களா? அதான். அதுக்கப்புறம் என்னன்னா, அந்த அவங்க பாட்டி வந்து சாவறா மாரி இவருக்கு தோண ஆரம்பிச்சுரும். இந்த மாரி சமுத்திரக்கனிய ஃபோன் பண்ணி சொல்லுவாரு, உங்க பாட்டி சீரியஸா இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இவன் கேட்லாம் உடைச்சுட்டு நம்ம பிரபாஸ் போவாரு. போம்போது அதுவே ஹாலுசினேஷன் தான். அவங்க பாட்டி வந்து செத்துட்டாங்கன்ற மாரி இது பண்ணுவான். டக்குனு இங்க பணத்த கொளுத்த ஆரம்பிச்சுருவாய்ங்க. இந்த பணத்தினால தான் இது பண்ணி இதுவும் நான் காட்டுற ஹாலுசினேஷன் தான். எது உண்மைன்னு நீ நெனைக்கிறியோ, அது உண்மை கிடையாதுன்றபோது, இவர் வந்து அவங்க பாட்டிக்கு ஒண்ணும் ஆகலன்னு சொல்லிட்டு நெனைக்க ஆரம்பிப்பாரு. வேற ஒரு வேர்ல்டுக்கு போவாரு. போயிட்டு சஞ்சய் தத் வந்து என்ன அனுப்புவாருன்னா, ஃபர்ஸ்ட்டு முதலைய அனுப்புவாரு. முதலைக்கு பார்த்தீங்கன்னா, சூப்ளெக்ஸ் சிட்டி எல்லா மூவ்ஸும் போடுவாரு. WWEயோட ஃபினிஷிங் மூவ்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த முதலைக்கு போடுவாரு. அ சரி இது போட்டு முடிச்சதுக்கப்புறம் பிளேட் ஆஃப் கேயாஸ் நம்ம காட் ஆஃப் வார்ல இருக்கும் பார்த்தீங்களா, அத வச்சு ஒரு சில ஆட்கள வந்து சண்ட போட்டு அடிப்பாரு நம்ம பிரபாஸ் வந்து. சரி இது முடிஞ்சு இதுக்கப்புறம் அடுத்து என்ன நடக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவரு பெரிய இது மாரி ஆயிடுவாரு. இந்த டைட்டன் மாரி ஆயிடுவாரு. அட்டாக் ஆன் டைட்டன்ல இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாரி டைட்டன் மாரி ஆயிடுவாரு சஞ்சய் தத் வந்து. இவர் குட்டியூண்டு இருப்பாரு. ஒரு நசுக்கி சாவடிக்கும்போது, இவருக்கு பார்த்தீங்கன்னா, அப்படியே அந்த 7 சக்கரத்தையும் அன்லாக் பண்ணிட்டு, இவர் பார்த்தீங்கன்னா, கடவுளா மாறிடுவாரு நம்ம பிரபாஸ் வந்துட்டு. பிரபாஸ் கடவுளா மாறி இவர சஞ்சய் தத்த அடிச்சு போட்டுருவாரு. ஏன்னா பொம்பள பொறுக்கித்தனம் பண்ணிட்டு இருக்கான். இவன் வந்து சூப்பர் பவர் மாரி கடவுளா மாறுறான்றதெல்லாம் என்னடா இது? இவன் மாரி அடிச்சு கொன்னு போட்டுருவான். கொன்னு போட்டதுக்கப்புறம் அவங்க பாட்டி நார்மல் ஆயிடுவாங்க. அந்த ஹாலுசினேஷன்லேருந்து வெளில வந்துருவாங்க. அதுக்கப்புறம் சரி, இந்த மாரி இந்த சூப்பர் பவர் வச்சு நம்ம பிரபாஸ் அன்லாக் ஆயிட்டுன்னு வெளில போம்போது, வேற ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா, தன் ஜோக்கர் ஆட்டம் ஒருத்தன் உட்காந்துருப்பான். அத போட்டு படத்த முடிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இந்த ராஜா சாப் படத்தோட கத. பார்க்கணும்னா பாருங்க. அவ்வளதான்.
உங்களுக்கு முக்காவாசி இந்த ரொமான்டிக் சீனை வச்சே படத்தை ஓட்டிட்டாங்க. காமெடிலாம் கிரிஞ்சா இருந்துச்சு. இந்த ஃபைட் சீன் பார்க்கணும்னா போட்டு ரசிங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். பிரபாஸ் தான் இந்த மாரி பி படமா பார்த்து பார்த்து சூஸ் பண்றாரு. ஆதி புரூஸ், அ இது ராதேஷ்யாம், அப்புறம் சாஹோ, அப்புறம் இந்த படம். நல்லா பி படம் தான் பார்த்து நடிக்கிற மேரி நீ. அவ்வளோதான். சரி, ஓகே. இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். தேங்க் யூ.